வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரியான அப்டேட் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, கூகுள் பே அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஆர்பிஐ அண்ட் என்பிசிஐ சேர்ந்து ஏப்ரல் 2026ல கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. நம்ம இனி கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த அன்னோன் லிங்க்ஸையும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம தேவையில்லாம எந்த ஒரு பின் நம்பரையும் மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல புது புது லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அனுப்பி விடுவாங்க. உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மறுபடியும் இந்த லிங்கை நீங்க ஒரு 10 பேருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணாம இருந்தாலே நம்மளுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை நம்ம சேஃபா நம்மளால கொண்டு போக முடியும். இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லாருமே டெய்லி ஏதோ ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்மளுடைய சேஃப்டியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்மளுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை மார்ச் 2026ல மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22.64 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம சேஃப்டியா நம்மளுடைய ரூல்ஸையும் நம்மளுடைய ரெகுலேஷன்ஸையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்பவுமே நம்ம வெளியே போகும்போது யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்காம கையில பேக்கப்க்கு கேஷ் வச்சிருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்காண்டி தான். ஸோ ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வச்சிருக்கிற மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்காம ஒரு பேக்கப்க்கு கொஞ்சம் அமௌண்ட் கேஷ் நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுள் பேயோ இல்ல கேஷோ கார்டோ நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம், கேஷும் யூஸ் பண்றோம், நம்மளுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம். அதே சமயத்துல நம்மளுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் கூகுள் பே போன்பே எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்மளுக்கு யூபிஐ தான் இப்ப இருக்கிறதுல நம்மளுக்கு டாப்பா எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சாதாரண ஒரு டீ கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் ஆன்லைன் ஷாப்ஸ், மெடிசன், பஸ் டிக்கெட்ஸ், மெட்ரோ ஆப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், யூபிஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்க போனாலும் கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ற சிச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாருமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டலைசேஷனோட சேர்த்து நம்மளுடைய சேஃப்டியும் நம்ம இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய குவெஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கூகுள் பேல டெய்லி லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குவெஸ்டினா இருக்குது. இந்த கூகுள் பே அதாவது ஜிபேல நம்மளுடைய டெய்லி லிமிட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப் டு 1 lakh rupees அண்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் 20 டிரான்சாக்ஷன்ஸ் முடிக்க தான் நம்ம பண்ண முடியும். ஆனா நீங்க ஒரு கூகுள் பே அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம 5,000 தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது. இதே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh முடிக்க நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் 20 டிரான்சாக்ஷன்ஸ் தான் அதோடைய லிமிட்டும் கூட. இந்த கூகுள் பே நம்ம யூஸ் பண்ணும்போது ரீசெண்டா February 2026ல நம்மளுக்கு நிறைய பேர் இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம். டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் அப்படின்ட்டு, சர்வீஸ் ப்ரொவைடர் நாட் அவைலபிள். ஸோ இந்த இஷ்யூ எல்லாத்தையுமே என்பிசிஐ இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேக்எண்ட்ல ரொம்பவே அதிகமாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீக் டைம்ல கூட நம்மளுடைய பேமெண்ட்ஸ் ஸ்மூத்தரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் ஸ்டில் நவ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த பேக் எண்ட் ப்ராசஸ். செக்ஷன்ஸ் பர் மந்த் நடந்துட்டு இருக்குது. இது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் மட்டும்தான். ஸோ நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 10 டிரான்சாக்ஷன்ஸ்ல 8ல இருந்து 9 டிரான்சாக்ஷன்ஸ் முடிக்க நம்மளுக்கு யூபிஐ பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்தியால டிஜிட்டலைசேஷன் சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்குது. இப்ப முடிக்க நம்ம பார்த்தது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இப்போ ஏப்ரல் 2026ல இருந்து எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் என்னதெல்லாம் வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேண்டேட்டரியா 2-factor authentication இஸ் அ மஸ்ட். அதாவது ஓடிபி எதுவுமே இனி வராது. நம்மளுக்கு அடிஷனல் லேயரா நம்மளுடைய பயோமெட்ரிக் இல்லாட்டினா டிவைஸ் பின்னை கம்பல்சரியா நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஃப்ராட் மானிட்டரிங்கை நம்ம
ரொம்பவே ரிஸ்க் பேஸ்ட் சிஸ்டமை வந்து எக்ஸ்ட்ரா செக் பண்றதுக்காண்டி நம்மளுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸையும் நம்ம வந்து மொபைல்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து லொகேஷன் ஷேரிங்கு இது எல்லாத்தையுமே நம்ம எனேபிள் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு டிரான்சாக்ஷனே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் லிமிட்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர் டேக்கு வந்து 50 பேலன்ஸ் செக்ஸ் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதே சமயம் நம்ம வந்து கூகுள் பேல வந்து 25 பேங்க் அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து மேக்சிமம் லிங்க் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம லிங்க் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெண்டிங் டிரான்சாக்ஷன் லிமிட். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங்னு காட்டும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 அட்டெம்ப்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து பண்ண முடியும். அதுவும் 90 செகண்ட்ஸ் கேப்ல மட்டும்தான் நம்ம இதை வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த பெண்டிங் ஸ்டேட்டஸை 3 அட்டெம்ப்ட்ஸ் முடிக்க மட்டும்தான் நம்ம அதை வந்து செக் பண்ண முடியும். அதுவும் 90 செகண்ட்ஸ் கேப்ல. இப்போ நீங்க கூகுள் பேல வந்து ஆட்டோ டெபிட் இல்லாட்டினா சப்ஸ்கிரிப்ஷன் விண்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்க்கு, இஎம்ஐக்கு, இல்லாட்டினா சப்ஸ்கிரிப்ஷன், இல்லாட்டினா இன்சூரன்ஸ் நீங்க பே பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஆஃப் பீக் ஹவர்ஸ்ல அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிட்வீன் மார்னிங் 10 AM இருந்து நைட் 9:30 PM முடிக்க தான் நம்மளுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய ப்ராசஸ் வந்து நடக்குமே தவிர அதை தவிர்த்து வேற எந்த டைம்லயுமே நம்மளுக்கு வந்து நடக்காது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன். அதாவது 90 டேஸ்க்கு வந்து நீங்க உங்களுடைய யூபிஐ லிங்க் பண்ண மொபைல் நம்பரை நீங்க ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க வந்து பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்பிசிஐ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து டெம்பரரி டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க மறுபடியும் அதை ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா யாருக்காச்சும் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க வந்து பண்ணா மட்டும்தான் அதை நீங்க வந்து ரீஆக்டிவேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப் யூசேஜோடைய கேப். அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல, 30% மார்க்கெட் ஷேர் கேப் வந்து டிசம்பர் 31, 2026 முடிக்க அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த யூபிஐல வந்து ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க்ல 5 டிரான்சாக்ஷன் அதர் ஏடிஎம்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அந்த லிமிட்டுக்குள்ளே இந்த யூபிஐ ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதனால நீங்க வந்து கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணாலும் சரி, இல்லை யூபிஐ மூலமா ஸ்வைப் பண்ணாலும் சரி, ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரே டிரான்சாக்ஷனுக்குள்ளதான் வரும். ஸோ அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம வந்து பண்ணணும், நம்மளுடைய கூகுள் பேல ஆதார் அத்தென்டிகேஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து பண்ண முடியாது. ஸோ ஆதார் எனேபிள்டா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ஜிபேல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்க இதுதான் நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. we will reply to your comments.